நேற்று என்னோட ஒய்ஃபோட பர்த்டேக்கு எங்கே கூட்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஐயப்பா காம்பளர் கேஎஃப்சிக்கு தாங்க கூட்டு வந்தேன். சரி வாடா உள்ளே போய் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆர்டர் போட சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட பார்த்து ஒரு கேள்வி கேட்டேங்க. அது என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிட்டு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீ எத்தனை தடவை கேஎஃப்சி போயிருக்க அப்படின்னு கேட்டேன். நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட கேஎஃப்சி போனதில்லை அப்படின்னாங்க. எனக்கு அதை கேட்டவுடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. சரி உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னேன். அவங்க 2 சிக்கன் ரோல், ஒரு பாப்கார்ன் சிக்கன், அப்புறம் 2 விங்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நம்ம போய் டேபிளில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருமே என் பையன் கைப்புள்ள இன்னும் ஏன்டா முழிச்சிட்டு இருக்கா தூங்கு அந்த மாதிரி தூங்கிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்டரும் ரெடி ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்துன்னு அவங்க கொடுத்தவொடனே டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சிக்கன் ரோல் மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துங்க. சரி ஓகேன்னு எல்லாமே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு என் பையனும் எழுந்துட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 2 சிக்கன் விங்ஸை வாங்கி கொடுத்து அவனையும் சாப்பிட வச்சுட்டு பாவடியில் இருக்க பருத்திப்பட்டில் ஜெயச்சந்திரன் தந்திருக்கேன் அங்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்களுக்கு எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு போனால் அங்கே அவங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலைங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, டைம் தான் வேஸ்ட்டு, வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு நேராக ஆவடியில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு போனேங்க. அங்கே ஒரு போட்டிங் இருக்குங்க. அந்த லைஃப் ஜாக்கெட்டை என் பையன் மாட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே ஒரு போட்டிங்கில் போனோன்னே இதுவும் இதாண்டா ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் ஒய்ஃபுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்கீங்க மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நைட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த பிரியாணியை சமைச்சு கொடுத்துட்டு அப்படியே இன்றைக்கோட பர்த்டேவை முடிச்சிட்டேங்க. நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க. எனக்கு சப்போர்ட்